ட்ரேடிங்கில் லாங் பொசிஷன்னா என்னன்னு பார்க்கலாம். லாங் பொசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ண ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் ஆர் கரன்சி பேரை சூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் யூரோ யூஎஸ்டியை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த யூரோ யூஎஸ்டியில் தான் பை ஆர் செல் பண்ண போகிறேன். பை ஆர் செல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் இந்த யூரோ யூஎஸ்டியில் பண்ணணும். உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் படி யூரோ யூஎஸ்டி மேலே போக போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு யூரோ யூஎஸ்டி லைவாக இப்போ 1.17874ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரைஸ்ல இருந்து மேலே 1.18058 வரையும் போவோம் அப்படின்ட்டுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி பண்ணுவீங்க, அதாவது பை பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி பை பண்ணுறீங்க இல்லையா, இதுதான் லாங் பொசிஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இங்கே நான் ஸ்டாப் லாஸாக 1.17825 வரையும் வச்சுருக்கேன். ஒன்ஸ் நான் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் டார்கெட் ப்ரைஸும் ஸ்டாப் லாஸும் வச்சுட்டு அந்த என்ட்ரி அப்படியே விட்டுருவேன். என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டாக இருந்தால் மார்க்கெட் மேலே போயிட்டு டார்கெட் ப்ரைஸ் அடிக்கும், எனக்கு ப்ராஃபிட் புக் ஆகும். அப்படி இல்லைனா மார்க்கெட் என்னுடைய ப்ரெடிக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டாப் லாஸை அடிப்பான். ஸ்டாப் லாஸை அடித்ததால் எனக்கு லாஸ் புக் ஆகும். இது நடுவில் நீங்கள் உங்களுடைய பொசிஷன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவில் போகும்போது நீங்கள் மேனுவலாக செல் பண்ணுறதா இருந்தாலும் செல் பண்ணலாம். லாங் பொசிஷனை நாம் அதர் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கால் ஆப்ஷன்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக சிஇ கால், பை, அப்படி இல்லைனா லாங்னு சொல்லுவோம். ஜஸ்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம கனெக்டடாக இருக்கலாம். தேங்க்யூ.